கவின் ரியல் எஸ்டேட் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் அழகான ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ். ஈசிஆர் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சம்திங் வரும். உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வருது அப்படின்ட்டு. நம்ம பார்க்க வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆன் வில்லேஜ் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. நான் வந்து திருநெல்வேலி, மதுரை அங்கே இருக்கேன். எனக்கு வந்து என்னோடய சொத்தெல்லாம் நான் விற்றுட்டு வந்துட்டேன். ஆனால் என்னோடய கிராமத்து வாழ்க்கை வந்து எனக்கு திருப்பி வேணும்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிராமத்தில் ஒரு வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், பக்கத்துலேயே தோட்டம், பக்கத்துலேயே வீடுலாம் இருக்குது. பக்கத்துலேயே வீடு இருக்குது. நம்ம பார்க்க வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். 100 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு தேக்கு தோப்பு தான். ஃபுல்லாக தேக்கு மரம். மினிமம் 180 மரங்கள் இருக்குது. நல்ல அழகான ஒரு வில்லேஜ். 20 அடி மண் ரோடு. நல்ல ஒரு மண் ரோடு. நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லி ஃபென்ஸு. ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏரியா. பாருங்கள், மாட்டுக்கு வைக்க பொருளாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 100 அடி ஃப்ரண்டேஜ், 225 அடி லென்த்து. நல்ல வில்லேஜுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன். ஃபியூச்சரில் நான் வந்து வீடு கட்டிங்க வந்து ஒரு என்னோடய குழந்தைங்களுக்கு நான் விவசாயத்தில் பயிர் போட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக இந்த இடத்த எடுத்துக்கலாம். சின்னதாக இதுக்கப்புறம் கீழே நீங்கள் வந்து வீட்டு பயிர் போடலாம். அதாவது தக்காளி, மிளகாய், வேர்க்கடலை, இல்லை இன்னும் பழத்தோட்டம் எதாவது வைக்கணுன்னாலும் செடி நட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்ம் லேண்டு. சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. மரங்கள் எல்லாமே ஒரு 6-7 வருஷத்து மரங்கள். தேக்கு மரம் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. கூடவே தென்னை மரம் புதுசாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இது 9 லைன் வச்சுருக்காங்க. 9 to 10 லைன் வச்சுருக்காங்க. ஒரு லைனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மரம் மினிமம் இருக்குது. ஒரு சில மரங்கள் நல்லாவும் வளர்ந்துருக்கு. பவுண்ட்ரியில் ஃபுல்லாகவே தேக்கு மரம், தென்னை மரம் மாற்றி வச்சுருக்காங்க. மண் வந்து இந்த ஆற்று மண், சாஃப்ட் மண். இது எது போட்டாலும் உங்களுக்கு வந்து வரும். நல்ல சாஃப்டாக பொசன்னு இருக்கும் அப்படியே மண். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு மண் வளம். எது போட்டாலும் வளரக்கூடிய ஒரு இது. நல்லா பாருங்கள், கேப் விட்டு மரம் வந்து வச்சுருக்காங்க. கீழவும் நல்லாவே ஏர் ஓட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. செடிகளே தேக்கு மரம் தான் நிறைய இலைகள் கொட்டும் கீழே. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் மெயின் ரோடு இருக்குது. மெயின் ரோடு வந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9.3 கிரவுண்ட் இருக்குது. 9.3 கிரவுண்டு டோட்டலாக. இன்னும் நீங்கள் இதில் கொய்யா மரம், மாமரம், அதுக்கப்புறம் பலா இதெல்லாம் நடுவில் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் சைடில் ஒரு அத்தி மரமும் இருக்குது. சைடில் சின்னதாக பவுண்ட்ரியில் ஒரு அத்தி மரமும் இருக்குது. காய் காய்ச்சிருக்கு போகிறாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பைக் போகிறது தான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரோடு. எல்லா விதமான பர்பஸ்க்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆடு மாடு வளர்க்கணும், கோழி வளர்க்கணும், எல்லாத்தையுமே சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மரங்கள் எல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆச்சு அப்படின்னா நல்ல வேல்யூ. நீங்கள் போட்ட காஸ்ட் வந்து அதிலே வந்துடும். இப்போ வாங்குகிற காஸ்ட் வந்துட்டு இந்த மரங்களை நீங்கள் ஃபியூச்சரில் வாங்கி அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி விட்டு மரத்தை மட்டும் நீங்கள் பராமரித்து வச்சிங்கன்னா போதும். எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. எல்லாமே அழகாக கழிச்சு விட்டுருக்காங்க அவங்களே. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப அக்சஸ் பண்ணுற தூரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்டோட ரேட் வந்து 18 லட்ச ரூபா. மொத்தம் 9.3 கிரவுண்ட் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. வில்லேஜுக்குள்ளவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்ட் பண்ணி தரோம். பைப் லைன் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மோட்டரை போட்டுட்டு பைப் திறந்து விட்டிங்கனாலே போதும், தண்ணி நல்லா வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.